எனக்கு தேவை என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் அட்டி கேப்பேன். ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதுதான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்குது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதும் தான் முதல் இடத்துக்கு வர போகிறோம். நாம தான் ஆரம்பிச்சு. என்கிட்ட நேர்மை இருக்கு, நெஞ்சில் தில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒன்று நான் உயிரை கொடுத்த ஒரு கூட்டமே இருக்கு. மோதனும் முடிவு பண்ணதுக்கப்புறம் மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மன்னர்னு பார்க்க மாட்டேன், மோதி பார்த்துருவேன். எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கை என்ன லட்சியம் என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்றி கூட்டம் கொள்கின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது. சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இதை தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. சவால் விடும்போது ரொம்ப ஷாக்கோடைய அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்டை அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப சொல்றேன் மிஸ்டர் 2, உனக்கு மேல இருக்கிற ஒண்ணு அதான் உன் தலையில. அந்த பிராண்டை நான் அழிக்கிறேன். மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்.